வணக்கம். சாய் கிருபா தமிழ் லக்ஷ்மி சேனல் அன்போடு அழைக்கிறது அன்பர்களே. அதாவது இப்போ ஆடி மாதம் நடந்து கொண்டு இருக்குது. அதாவது இப்போ 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதி ஆகுது. நமக்கு இந்த வருடம் வந்திருக்கிறது ஆடி வெள்ளி அப்படின்ட்டு வெள்ளிக்கிழமையே வந்திருக்குது. அதனால அம்மனுக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு ஆடி மாதமாக நம்ம கருதப்படுகின்றது. வெள்ளிக்கிழமை முதல் வாரமே அது வெள்ளிக்கிழமை ஆனதுனால நமக்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நல்ல நாளாக ஆடி மாதமாக அமைஞ்சிருக்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு மகாலட்சுமியை வேண்டுதல் வைப்பதும், துர்கி அம்மன் கோயிலுக்கு போவதும், மாரியம்மன் கோயிலுக்கு போவதும் எல்லாமே சிறப்பான ஒரு நாளாக கருதப்படுது. நமக்கு முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை காலையில் குளித்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு சாப்பிடுவது மிகவும் நல்லது. அதுவும் பெண்களுக்குன்னா ரொம்பவே நல்லது. பாகியமாகட்டும், சௌபாகியமாகட்டும், குழந்தை வரமாகட்டும், எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி சாமி கும்பிட்டு வருவதால் ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக கருதப்படுது. அதாவது ராமாயண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமர் வனவாசம் சென்று கொண்டு இருந்ததும் இந்த ஆடி மாதம் தொடக்கமாக இருந்துச்சு. அதனால தான் ராமாயண மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில்கள்லாம் கேரளா கோயில்கள்லாம் அதிகமும் ராமாயணம் வாயனை அப்படின்ட்டு ராமாயணம் படிச்சுட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே நம்ம ராமாயணம் படிச்சுட்டு இருப்பாங்க கோயிலில். அவங்க மட்டும் படிக்கணும்னு இல்லை, நமக்கும் முடிஞ்சால் நம்ம ராமாயணம் படிப்பது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு எவ்வளோ முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயம் 2 அத்தியாயம் அந்த மாதிரி படிக்க முடிஞ்சால் படிக்கிறது. இல்லை படிக்க முடியவில்லை, எனக்கு கண் பிரச்சனை இருக்குது அப்படின்னெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம கேட்கலாம். இப்போ தான் எல்லாம் சௌகரியம் இருக்குது. நமக்கு ஃபோனு வழியாக கேட்கலாம், அதே சிடி வழியாக நம்ம போட்டு அதுவும் கேட்கலாம். ராமாயணம் எல்லாமே டிவிலையும் வருது, எல்லாமே நமக்கு பார்க்க முடியும். அதனால் ஒரு அத்தியாயமோ 2 அத்தியாயமோ நமக்கு முடிஞ்ச வரைக்கும் அது பார்க்கறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். முக்கியமாக நம்ம கோயிலுக்கு செல்லலாம். கோயிலுக்கு இந்த ஒரு மாதம் நம்ம மாற்றி வைக்கணும். அதாவது இந்த முடியலன்னா எப்போவுமே முடியல அப்படிங்கிறது தான் இருக்கும். ஆடி மாதம் எனக்கு கோயிலுக்கு போய் தான் ஆகணும், போகணும், போய் பார்ப்போம், நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டு வரவும். அங்கே சிறப்பான பூஜைகள்லாம் இருந்துச்சுன்னா காலையில் போனால் ஈவினிங் தான் வீட்டுக்கு வர முடியும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, வீட்டில் நம்ம எல்லா சௌகரியம் நம்ம காலையில் 6 மணிக்கு டெய்லி எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வீட்டில் வர முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, வீட்டில் எல்லாருக்குமே வர முடியாது. நமக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லா வேலையும் செய்து வைப்பது ரொம்பவே நல்லது. காலையில் நேரத்தை எந்திரிச்சு சமையலாகட்டும் எந்த வேலையாகட்டும் எல்லாம் பண்ணி வச்சுட்டு நம்ம வயசானவங்க இருப்பாங்க வீட்டில், அவங்களுக்கும் எல்லாம் சாப்பாடு என்னென்ன பண்ணணுமோ அந்த சௌகரியம் எல்லாம் பண்ணி வச்சுட்டு கிளம்பி போவது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா எந்த இதுவும் இல்லாமல் நான் கோயிலுக்கு போகிறேன், காலையில் அப்படியே இருக்கட்டும், வேலையெல்லாம் அப்படி இருக்கட்டும், பார்க்கலாம், இந்த ஒரு மாதம் தானே போயிட்டு வரவும் அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு ஏதாவது பழைய சாதமும் பழைய குழம்பெல்லாம் வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு போயிடுவோம். அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாம் நம்ம பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போய் நம்ம வருவது தான், அதுதான் சாமி கடாட்சம் கிடைக்கும். சும்மா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி போட்டு நம்ம போனோம், போயிட்டு அவங்க எப்படியே இருக்கட்டும் நம்ம வாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் கடமையை செய்துவிட்டு நம்ம போய் சாமி கும்பிட்டா தான் அது ஒரு நல்ல ஒரு தெய்வ கடாட்சமாக நமக்கு கிடச்சி வரும். அதே போல் நம்ம சாமி இருக்காத இடம் எதுவுமே இல்லை, எல்லா இடத்துலையும் தான் சாமி இருக்குது, அது நமக்கு தெரியும். முக்கியமாக நமக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா நம்ம சாமி ரூமில் எப்பவும் காலையில் விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு அப்புறம் நமக்கு என்னென்ன தேவையோ நம்ம கடமை என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்துட்டு நாம ஜபம் ஜெபிச்சுட்டு இருந்தால் போதும். நமக்கு எந்த சாமி பிடிக்குதோ அந்த சாமி நாம ஜபத்தை ஜெபிச்சுட்டு இருந்தாலே போதும். அப்புறம்
கிச்சன் அதாவது மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது நம்ம பெண்களாகட்டும் பெண்களை தான் அதிகம் வீட்டில் கிச்சனுக்கெல்லாம் பெண்களை தான் சொல்லுவாங்க. இந்த காலத்தில் இப்போ சமமாக எல்லாருமே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வேறு பிரச்சனை. வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் என்னென்ன வேலை பாதி பாதி செஞ்சு முடிச்சுட்டு சீக்கிரம் சீக்கிரமாக வேலைக்கு போவாங்க. அதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் அதாவது கிச்சனில் எப்போவுமே உப்பாகட்டும் சர்க்கரையாகட்டும் புளி பருப்பு மஞ்சத்தூள் இப்படி பஞ்சபூதங்களை நம்ம எப்போவுமே வச்சுக்கணும், குறையாமல் வச்சுக்கணும். குறையாமல் இருந்தாலே நமக்கு மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் ரொம்பவே கிடைக்கும். அது கவனிச்சுக்குங்க. பின்ன கிச்சன் மகாலட்சுமி இருக்கிற இடத்துல யார் இருப்பா, பெருமாள் இருக்கும். பெருமாளா மகாலட்சுமி நெஞ்சில் சுமந்துட்டு இருக்கிறதுனால மகாலட்சுமி எங்கே இருக்குதோ அங்கே பெருமாள் இருக்கிறாங்க. அவங்க கடாட்சமும் நமக்கு கிடைக்கும். அம்மன் அதாவது லட்சுமினாலே அம்மன் தான். அது அம்மன் அப்படின்னாலே எல்லா சக்தி ஒன்று தான். அதாவது பார்வதி ஆகட்டும் துர்கி ஆகட்டும் மாரியம்மன் ஆகட்டும் பரமேஸ்வரி ஆகட்டும் சமயபுரம் மாரியம்மன் எல்லா தெய்வமும் ஒன்று தான். அது அம்மன் அப்படின்னாலே அம்மன் தான். பின்ன அது இந்த சாமி கடவுளுக்கிட்ட தான் போகணும், இந்த கோயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு இல்லை. அம்மன் கோயில் எல்லா அம்மனும் ஒன்று தான். தாயினாலே எல்லாம் ஒன்று தான். அதனால அதுவும் கவலைப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை. எந்த அம்மன் கோயிலுக்கு போக முடிஞ்சாலும் இந்த ஆடி மாத காலத்தில் போகலாம். போய் நமக்கு முடிஞ்சது என்னமோ ஒரு நாளைக்கு கூழ் ஊற்ற முடிஞ்சதா பண்ணலாம். இல்லை அன்னதானத்துக்கு 2 ஆளுக்கு கொடுக்க முடியுமா 10 ஆளுக்கு கொடுக்க முடியும். அது அப்போ நம்ம சௌகரியம். நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் இருக்கும்னு சொல்ல முடியாதல்ல. இன்னது தான் செய்யணும் அப்படின்னு ஒன்றும் கடவுளுக்கு ஒன்றும் இல்லை. அதே போல் நமக்கு கடன் பிரச்சனைகளெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆடி மாதம் அப்படின்னு கிடையாது. நம்ம செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கும் நெய் தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது. அதாவது நம்ம கோயில் தூரம் போய் தான் அது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. பக்கத்தில் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. அங்கே ஒவ்வொரு சின்ன கோயில்களெல்லாம் பூசாரிகளாக ஒன்றும் இருக்க மாட்டாங்க. டைமுக்கு பூஜை பண்ணுறதா அந்த மாதிரி ஒன்றும் இருக்காது. சாமி மட்டும்தான் இருக்கும். வேறு பூஜையோ எந்த இதுவும் இருக்காது. அப்படி இருந்துச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கழுவி விட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு குடம் தண்ணி கொண்டு போய் ஊற்றி கழுவி விட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி பூ வச்சு நெய் தீபம் சந்தனம் குங்குமம் எல்லாம் சாமிக்கு வச்சுட்டு அப்புறம் விளக்கேற்றி வச்சு அதுக்கப்புறம் நெய் தீபம் ஏற்றினாலே போதும். அது ஒரு 3 வாரமாகட்டும் 9 வாரமாகட்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணி வரலாம். நமக்கு தூரம் பஸ் பிடிச்சி போகணும், ட்ரெயின் பிடிச்சி போகணும், அப்படி 3 தான் போகணும் 5 அப்படி ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன முடியுமோ அதை செய்துட்டு இருந்தாலே போதும். அதாவது உண்மையாக செய்ய வேண்டும் அவ்வளவுதான். அல்லது சாமிக்கு இன்னது தான் செய்யணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம யார் என்னான்ட்டு. யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணாமல் நம்ம இருந்தோமா இருந்தால் நமக்கு தெரியுமில்ல நம்ம என்ன நாம் என்னவாக்கும், நமக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம். அது ஏதாவது தவறுகளோ ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாம் மாற்றி நம்ம கடவுள் வழி நேர்மை ஆன்மீகம்னா பெருசாக கொண்டாட முடியும். எல்லாத்துக்கும் அப்படி வராது. சாமி ஆன்மீகங்கிறது ஒவ்வொருத்தரும் நினச்சிட்டு இருக்கிறாங்க. காலையிலேருந்து நம்ம தூங்குற வரைக்குமே சாமி சாமின்ட்டு இருக்கணும், சாமி நாமம் ஜெபிக்கணும், அதுக்காக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு 10 மினிட்டாவது ஒரு நாளைக்கு அந்த சாமி நாமம் ஜெபிச்சா போதும், சாமியை நினச்சா போதும். அதாவது கெட்ட பிரவர்த்தி நெகட்டிவ் பிரவர்த்திகள் ஒன்றும் செய்யாமல் இருந்தாலே போதும், சாமி கடாட்சம் கிடைக்கும். அல்லது அவ்வளவுதான் சொல்கிறதுக்கு இருக்குது. இந்த ஆடி மாதத்தில் எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் வேண்டிட்டு வரலாம். எல்லாருக்கும் முடியட்டும் அப்படின்ட்டு நன்றி சொல்லியிருக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் கிருபா தமிழ் சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அன்பர்களே. நன்றி.